ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காது. எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கும் வரை நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக இருந்துக்கோ, பணிந்து போக கற்றுக்கோ, தப்பில்லை. உறவுகளை கூட வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும் சரி, இளக்காரமாக பேசக்கூடாது. அது உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும், நம்பிக்கையான உறவுகளாக இருக்கட்டும், ஒருபோதும் இளக்காரமாக நினைத்து பேசக்கூடாது. ஏளனமாக பேசக்கூடாது. நீ முருகனின் பிள்ளை. ஆனால் விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு. தப்பில்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தப்பே இல்லை. நீ செய்த பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை இந்த முருகனின் பக்தனாக செய்திருக்கிறேன். நீ வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்போடு அன்போடு கோபங்கள் எல்லாம் தவிர்த்து நடந்துக்கோ. நான் உனக்கை உயர்த்தி காண்பிக்கிறேன். உனக்கு எப்படி இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி எப்போ புரிய வைக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே என்று வெறுக்கின்ற அளவுக்கு வந்து விட்டாயே. ஏன் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா முருகா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் முருகன் மனம் புண்ணாகி போய் உள்ளேன். எனக்கு தெரியும், உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாக நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்ற ஆதங்கத்தில் செய்வது அறியாத சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய். அதை பார்க்கும்போது உன் முருகன் நான் துடிக்கிறேன். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்காதே. அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளிவிட்டு விட்டது. மற்றவர்களிடம் பேசு தங்கமே, ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வழிகாட்டாதே. அப்படி அவர்களுக்காக ஏங்குகிறாய், கிடைக்காத அன்பிற்காக அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகிச் செல். ஏன்னா அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பே இருக்காது. உன் சுய மரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ, உன் முருகன், உன் திருச்செந்தூர் முருகன் உன்னோடு இருப்பேன். என் பிள்ளையின் மனம் காயப்பட்டு விட்டது. ஒருவர் பேசியதால் கதிகலங்கி போனாய், கதிகலங்கி நிற்கிறாய். ஆறுதலாக உன் முருகன் இல்லையா உனக்கு? நீ இவ்வளவு பூ போன்ற மனதோடு இருப்பது உன் தவறு அல்லது உன் இயற்கையின் சுபாவம். அதனால் நீ எதற்கும் குற்றமாக கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். உன்னை விலகி போகும்படி நான் செய்ய மாட்டேன். இன்னும் எத்தனை நாள் தான் பொறுமை காக்கணும்? அப்படித்தானே நீ கேட்கிறேன். இன்னும் எத்தனை நாள் இது நடக்கும் என்ற வார்த்தைகள் நிகழ்வாக அரங்கேறும். உன்னிடத்தில் 100 கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த முருகன் கூறும் பதில் கூட என்னிடம் நீ கேட்கும் நேரத்தில் நான் தருகின்ற பதில்கள் தான். கால நேரம் என்பது நீ நினைத்ததுடன் வருவதல்ல. அது உனக்கென்று உரித்தான நேரத்தில் தான் உதிக்கும். அதற்காகத்தான் சொல்கிறேன், பொறுமையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, சகிப்போடு இரு. இவையெல்லாம் காலங்களை உனக்கான சாதனைகளாக மாற்றும். தயவு செய்து மன உறுதியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் என் முருகன் மறுநாள் கிடைக்க வைப்பார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். இந்த மன வலிமையோடு செயல்படு. உன் லட்சியத்தை நிச்சயமாக அடைவாய். உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா? இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும்?
இந்த கேள்வி அதில் உள்ள வலியின் வாதங்கத்தை உணர்கிறேன். கவலை கொள்ளாதே. இந்த நிலை விரைவில் மாறும். நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையும் பொறுமையும் இழந்து விட்டேன் என்று கூறாதே. உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லை. உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதே போல்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம். இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்க்கையில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது. எல்லாவற்றையும் நீ அடைய சில நேரம், சில நாட்கள், சில வருடங்கள் கூட ஆகுது. அதுவரை இந்த முருகன் சொல்கிறேன், கேள், அமைதியாக இரு, அமைதியாக செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நான் நல்லது மட்டும் தான் செய்வேன். உனக்குன்னு விதிக்கப்பட்டது நிச்சயம் வந்து சேரும். அதை புரிஞ்சுக்கோ. முதல்ல உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி எப்போதும் வீணாகாது, தப்பாகாது. இனி வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக நடக்கும். தங்கமே, இன்று ஒரு வரி, ஒரு நொடி, ஒரே மந்திரம். இதை 6 நாட்கள் சொல்லு. ஒரு வரி, ஒரு நொடி, ஒரு மந்திரத்தை 6 நாட்கள் தொடர்ந்து சொல்லு. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் சொல்லு. மனதிற்குள்ளும் சொல், உன் வாயிலிருந்தும் வார்த்தைகளாக வெளிப்பட்டு சொல். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். நீ நினைத்தது நடக்கும். செல்வமே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து உன்னை பாடாய் படுத்து விட்டது. உனக்கு நானும் பலமுறை கூறிவிட்டேன், நான் இருக்கிறேன், ஏன் புலம்புகிறாய் என்று. பயப்படக்கூடாது. பிரச்சனை பெரிதாகவும் இருக்கும், சிறியதாகவும் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து பயப்பட்டு கொண்டிருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. வாழ்க்கையை அழகாக வாழ்வதை விடவும் அர்த்தமுள்ளதாக வாழ பழைக்கும். அப்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக, மன அழுத்தமில்லாமல் சிறப்பாக வாழ்வாய் என்று எனக்கு தெரியும். உன் செயலால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதும் புரியும். வாழ்க்கையை அனுபவித்து ரசிக்கும் போது எப்படி உணர்வு ஏற்படுத்தி தருவேன் என்று தெரியுமா? கவலைப்படாதே, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஒரு வரி, ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், சொல்லு தங்கமே. இந்த ஒரு வரி, ஒரு நொடி, ஒரே ஒரு மந்திரத்தை 6 நாட்கள் சொல்லு. எந்த நேரம் வேண்டுமானாலும் சொல்லு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். ஆம் தங்கமே, அந்த மந்திரம் என்ன தெரியுமா? 6 முகம் அருளிடும் அணுதினம் 7 முகம் உனக்கு. 6 முகம் அருளிடும் அணுதினம் 7 முகம் உனக்கு. தங்கமே, இதை 6 நாட்கள் சொல்லிக்கொண்டே வா. எந்த நேரமானாலும் இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. 6 முகம் அருளிடும் அணுதினம் 7 முகம். நிச்சயம் 6 நாட்களில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.